பாடுவோம் அல்லேலூயா. நாமும் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலி கண்ணில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிலைப்பதில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இயேசு நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லே, ஹல்லே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லே, ஹல்லே, hallelujah. That we have done, O Lord Jesus. You took it upon that cross, O Lord Father, for us, O Lord Jesus. When no one, when no man, when no other, Father, chose to do it, O Lord, you chose it, O Lord Father. You gave your life for us, O Lord Jesus, so that we could gain eternal life, O Lord Father. Because of you, Lord Jesus, we live, O Lord Father. Because of your grace, Lord Jesus, we establish, O Lord Father. Father, Lord, this song, O Lord Jesus, to memorize, Lord Father, the goodness, Lord Jesus, the grace, the mercy that you have established throughout the life from we were in our mother's womb, O Lord Father. Father, Lord Jesus, we could never forget for what you have done for us, O Lord. Lord Jesus, help us, Lord Father, to be with you. Help us, Lord Jesus, to guide you, O Lord Father. Protect us, O Lord Jesus, through this and guide us, O Lord. அழைப்பு இது சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது. யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது. சொற்களில் புரியாத உறவு இது. Have it off until you need it. I can turn it on if you want, and how you control it. யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. Radio's on. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் விரைந்து செய்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, கிருபை என்னை சுமந்தவரே. அலங்கோலமானேன் என்று நினைத்தவர் முன்
நினைத்தவர் முன் அழகமாய் மாறி நின்றேன் கிருபையாலே நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே நான் விரும்பிடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே நான் விரும்பிடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே பெரியவரே அழைத்தவர் பெரியவரே சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே சிறந்தவரே என் இயேசு சிறந்தவரே சிறந்தது எனக்காய் செய்பவரே என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே யாருமே நம்பா என்னை நம்பினாரே என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே யாருமே நம்பா என்னை நம்பினாரே அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே என்னை சுமந்ததை நினைக்கையில் கண்ணீரும் வருதே பெரியவரே அழைத்தவர் பெரியவரே சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே சிறந்தவரே என் இயேசு சிறந்தவரே சிறந்ததை எனக்காய் செய்பவரே காரணரே என் இயேசு காரணரே உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே காரணரே என் இயேசு காரணரே. You are the reason, Lord Jesus. You are the reason, Lord Jesus, for my height, Lord Father. You are the reason, Lord Jesus, for my increase in my life, oh Lord Father. Oh Lord Jesus, from the start to the end, Lord Father, I pray, Lord Jesus, that you take care of it, oh Lord Father. Not by our strength, Lord Father, we can do this, oh Lord Jesus. But the strength of the Holy Spirit, anything is possible, oh Lord Jesus. Father in heaven, I give everything into your hands and I pray, oh Lord Father, let this marriage, Lord Father, commence, Lord Jesus, in your presence, oh Lord Father. In the name of Jesus, I pray, oh Lord Father. Be with the pastors, be with Pastor Amma as well, Lord Father. From each and every sermon, from each and every thing that she does, Lord Father. In the name of Jesus, I pray. Amen. 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 Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Please be seated. எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். The purpose of marriage. இந்த திருமணத்தின் காரணமானது In the presence of God, Father, Son and Holy Spirit. தேவனுடைய பிரசன்னத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் சமூகத்தில் We have come together நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். to witness the marriage of Benjamin and Monisha. நாங்கள் எல்லோரும் பெஞ்சமின் மற்றும் மோனிஷாவின் திருமணத்திற்காக எல்லோரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். To pray for God's blessing on them. நாங்கள் எல்லோரும் ஜெபம் செய்ய வந்திருக்கிறோம். தேவன் மீது அவர்களின் ஆசீர்வாதத்தை தேவன் பொழிவதற்காக. To share their joy. அவர்களின் சந்தோஷத்தில் நாங்கள் பங்கு பெறுவதற்காக. To celebrate their love. அவர்களின் அன்பை நாங்கள் கொண்டாடுவதற்காக.
Marriage is a gift of God in creation. திருமணமானது தேவன் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சம்பத்தாய் இருக்கிறது படைப்பின் நாட்களிலே. Through which husband and wife அப்படி கணவனும் மனைவியும் may know the grace of God. தேவனின் கிருபையை அவர்கள் வாழ்க்கையிலே அறிந்து கொள்வார்கள். It is given that as man and woman இது கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுஷனும் மனுஷியுமாக grow together in love and trust. அவர்கள் ஒன்றாய் அன்பிலும் நம்பிக்கையிலும் வளருவார்களாக. They shall be united with one another. அவர்கள் ஒன்றோடு ஒன்றாய் இணைந்திருப்பார்களாக. In heart, body and mind. இருதயத்திலும் சிந்தையிலும் சரீரத்திலும் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக. As Christ is united with his bride, the church. கிறிஸ்துவானவர் எப்படி அவருடைய மனவாட்டியாகிய சபையோடு இணைந்திருக்கிறாரோ அதுபோலவே இவர்களும் இணைந்திருப்பார்களாக. The gift of marriage இந்த திருமணத்தின் பரிசானது brings husband and wife together ஒரு கணவனையும் மனைவியையும் ஒன்று சேர்க்கிறது. in the delight and tenderness of sexual union. அதுபோலவே அவர்கள் ஒன்றாய் சாய்நிற்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And joyful commitment to the end of their lives. அதுபோல அவர்கள் வாழ்க்கையின் இறுதி வரையிலும் அவர்கள் மகிழ்ச்சியாய் ஒருவருக்கொருவர் துணையாய் இருப்பார்கள் என்று. It is given as the foundation of family life. இது குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாய் போடப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. In which children are born and nurtured. இந்த இணைப்பிலே தான் பிள்ளைகள் வளர்ந்து அவர்களும் வளருவார்கள். And in which each member of the family அதுபோலவே தான் எப்படி குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் in good times and in bad நன்மையான நாட்களிலும் தீமையான நாட்களிலும் may find strength, அவர்கள் வலிமையை கண்டடைவார்கள், companionship அதுபோல ஒரு துணையை கண்டடைவார்கள், and comfort, அதுபோலவே இளைப்பாறுதலை கண்டடைவார்களாக, and grow to maturity in love. அவர்கள் அது மாற்றமில்லை அன்பிலே இன்னும் வளருவார்களாக. Marriage is a way of life made holy by God. இந்த திருமணமானது வாழ்க்கைக்கான ஒரு அத்தியாவசியமான காரியம் தேவன் மூலமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறது. And blessed by the presence of our Lord Jesus Christ. அது மாத்திரமில்லை எங்களுடைய இயேசு கிறிஸ்துவானவரின் பிரசன்னத்தின் மூலமாய் இது ஆசீர்வதிக்கப்படுகிறது. With those celebrating a wedding at Cana in Galilee. கலிலீ பட்டணத்திலே கானா தேசத்திலே அவர்களும் ஒரு திருமணத்தை கொண்டாடினார்கள். Marriage is a sign of unity and loyalty. இந்த திருமணமானது ஒத்துமையையும் எங்களுடைய நியாயமாய் இருக்கிற காரியங்களையும் காட்டிக் கொடுக்கிறது. Which all should uphold and honor. அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது அதை நாங்கள் ஒன்றாக இணைத்து நாங்கள் அதை கனம் செய்ய வேண்டும். It enriches society. அது எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கலாம். And strengthens community. அதுபோலவே எங்கள் சுற்றுவட்டாரத்தையும் அது வலுப்படுத்தலாம். No one should enter into it lightly or selfishly. யாருமே இதுக்குள்ளே அலட்சியமாகவோ தேவையில்லாத நுழையக்கூடாது. But reverently and responsibly in the sight of Almighty God. ஆனால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய சன்னிதானத்தில் அவருக்கு பயந்து ஒன்று செய்ய வேண்டும். Monisha and Benjamin are now to enter this way of life. மோனிஷாவும் பெஞ்சமினும் இப்பொழுது இந்த வாழ்க்கை பகுதியிலே பங்கு பெற போறார்கள். They will each give their consent to the other. அவர்கள் ஒருவரும் தங்களுடைய சம்மதங்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வார்கள். And make solemn vows. அதுபோல அவர்கள் பொருத்தனைகளை செய்வார்கள். And in token of this they will each give and receive a ring. அதுபோல அவர்கள் ஒரு மோதிரத்தை மாற்றிக் கொள்வார்கள். We pray with them that the Holy Spirit will guide. நாங்கள் ஜெபம் செய்வோம் அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவார் என்று. And strengthen them. அதுபோல அவர்களை பலப்படுத்துவார் என்று. That they may fulfill God's purpose. அதாவது அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் என்று. For the whole of their earthly life together. அவர்களின் வாழ்க்கையிலே காலம் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று. But firstly, I am required by law to ask anyone present who knows a reason. நான் சட்ட ரீதியாக கீழ்ப்படிய வேண்டும். அதை நான் கேட்கப்படுகிறதா இருக்கிறது யாரேனும் ஒரு காரணம் இருக்கிறதா என்று. Why these persons may not lawfully marry. ஏன் இவர்கள் இரண்டு பேரும் நியாயப்பிரமாணமாய் திருமணம் செய்யக்கூடாது என்று. You should declare it now. நீங்கள் இப்பொழுது அதை கூற வேண்டும். Of course, this silence. So now I address. Good, welcome. So I address Benjamin and Monisha. இப்பொழுது நான் பெஞ்சமின் மாத்திரம் மோனிஷாவை கேட்கிறேன். The vows you are about to take
நீங்கள் பரிமாற்றிக் கொள்ள போகிற இந்த பொருத்தனையானது are to be made in the presence of God, இது தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் செய்கிற காரியமா இருக்கிறது. who is judge of all அவர்தான் எல்லாருக்கும் நீதிபதி. and knows all the secrets of our hearts. அது மாத்திரமல்ல, எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு ரகசியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். Therefore, ஆகையால் if either of you knows a reason உங்கள் இருவரிலும் ஏதாவது ஒரு காரணம் தெரியப்பட்டால், why you may not lawfully marry, ஏன் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று you must declare it now. நீங்கள் அதை இப்பொழுது தெரிவிக்க வேண்டும். So, Benjamin Anojan, பெஞ்சமின் அனோஜன், will you take Monisha நீங்கள் மோனிஷாவை to be your wife? உங்கள் மனைவியாய் Will you love her, ஏற்றுக்கொண்டு அவரை நேசிப்பீர்களா? comfort her, அவருக்கு உறுதுணையாக இருப்பீர்களா? honor and protect her, அது மாத்திரமல்ல, அவருக்கு கனம் செய்து அவரை பாதுகாப்பீர்களா? and forsaking all others, அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் எல்லோரையும் மறுதலித்து be faithful to her அவருக்கு மாத்திரம் உண்மையாயிருந்து as long as you both shall live? நீங்கள் இருவரும் ஒன்றாய் வாழும் காலம் வரையிலும், நீங்கள் இருவரும் ஜீவிக்கிற காலம் வரையிலும். Monisha, மோனிஷா, will you take Benjamin Anojan to be your husband? நீங்கள் பெஞ்சமின் அனோஜனை உங்கள் கணவனாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? Will you love him, நீங்கள் அவரை நேசிப்பீர்களா? comfort him, அவருக்கு ஆறுதலா இருப்பீர்களா? honor and protect him, அவரை கனம் செய்து அவரை பாதுகாத்துக் கொள்வீர்களா? and forsaking all others, மற்றவர்கள் எல்லோரையும் மறுதலித்து be faithful to him அவருக்கு மாத்திரம் உண்மையாயிருந்து as long as you both shall live? நீங்கள் இருவரும் ஜீவிக்கிற காலம் வரையிலும் இதற்கு உண்மையா இருப்பீர்களா? Good. And now we come to the declaration for the families and friends. இப்பொழுது நாங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் It's in the middle of the service sheet. செலுத்த காரியங்கள் சொல்ல போகிறோம். அது உங்களுடைய அட்டையிலே நடுப்ப மைய பகுதியில் இருக்கிறது. When I get to the end, நாங்கள் இறுதிக்கு கொண்டு செல்லும் பொழுது you all say we do. நீங்கள் எல்லோரும் கூறுவீர்கள் எங்களோடு சேர்ந்து சம்மதம் என்று. So, do you, the witnesses gathered here today, இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருத்தரும் promise to support and encourage நீங்கள் சத்தியம் செய்வீர்கள் அவர்களுக்கு இவர்களை எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து இவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீர்கள் என்று this couple in their marriage, அவர்களின் வாழ்க்கையிலும் அவர்கள் திருமணத்திலும் to offer them your love and care, அவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவை நீங்கள் கொடுப்பீர்களா? and to stand beside them in times of joy அது மாத்திரமில்லை, அவர்களோடு சந்தோஷமான நாட்களிலே கூட இருப்பீர்களா? and in times of struggle. அது மாத்திரமில்லை, துக்கமான காலங்களிலும் அவர்களோடு கூட இருப்பீர்களா? Good, did you hear that? Excellent. Now, who brings this woman to marry this man? யார் இந்த பெண்ணை கொண்டு வருகிறது இந்த மனிதனை திருமணம் பண்ணுவதற்கு? Okay. That's good. Thank you very much. So now we're going to sit down and have a Bible reading. ஆகையால் இப்பொழுது நாங்கள் அமர்ந்து இந்த வேதத்தை வாசிக்க போகிறோம். You're going to stay there? Okay, you want to stay there? Who's doing the Bible reading? Here she comes. வேத பகுதியை வாசிக்கிறவர்கள் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Colossians chapter 3 from verse 12 to verse 17. ஆகவே இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பு காட்டப்பட்டவர்களுமாய் இருக்கின்ற நீங்கள் இரக்கம், தயவு, தாழ்மை, சாந்தம், பொறுமை ஆகிய குணங்களை அணிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் சகித்து நடவுங்கள். ஒருவருக்கு விரோதமாக உங்களுக்கு ஒரு பரத்தாக்கல் இருக்குமேயானால் அதை அவர்களுக்கு மன்னியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். இந்த நற்குணங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை உடுத்திக் கொள்ளுங்கள். அதுவே அவை எல்லாவற்றையும் ஒரு பூரண ஒருமைப்பாட்டில் கட்டி வைத்துக் கொள்கின்றது. கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இதயங்களை ஆளுகை செய்யட்டும். ஏனெனில் ஒரே உடலில் பல அங்கங்களாய் இந்த சமாதானத்துக்கே நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள்.
நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள் எல்லா ஞானத்தோடும் நிறைவாய் குடியிருக்கட்டும். சங்கீதங்களிலும் கீர்த்தனைகளிலும் ஆவிக்குரிய பாடல்களிலும் ஒருவருக்கொருவர் போதித்து அறிவுரை கூறி உங்கள் இதயங்களை இறைவனுக்கு நன்றி பாடி சொல்லின் மூலமோ செயலின் மூலமோ எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் எல்லாவற்றையும் செய்யுங்கள். பிதாவாகிய இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். So therefore the Bible reading has been taken from Colossians chapter 3 verses 12 to 17. Therefore, as God's chosen people, holy and dearly loved, clothe yourselves with compassion, kindness, humility, gentleness and patience. Bear with each other and forgive one another if any of you has a grievance against someone. Forgive as the Lord forgave you. And over all these virtues put on love, which binds them all together in perfect unity. Let the peace of Christ rule in your hearts, since as members of one body you were called to peace. And be thankful. Let the message of Christ dwell among you richly as you teach and admonish one another with all wisdom through psalms, hymns and songs from the Spirit, singing to God with gratitude in your hearts. And whatever you do, whether in word or deed, do it all in the name of the Lord Jesus, giving thanks to God and the Father through Him. So Benjamin and Monisha, Benjamin Monisha, I now invite you to join hands நீங்கள் ஒருவரோடு கைகள் கோர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். and make your vows உங்கள் பொருத்தனைகளை செய்து கொள்ளுங்கள். in the presence of God தேவனுடைய பிரசன்னத்திலே and His people. அது மாத்திரமல்ல அவர்களின் ஜனத்துக்கு முன்பதாக. So you take your right hand, takes Monisha, okay? So I, Benjamin, take you, Monisha, to be my wife, to have and to hold, to have and to hold, to have and to hold, to have and hold from this day forward, from this day forward, for better, for worse, to better for worse, for richer, for poorer, for richer and poor, in sickness and in health, in sickness and in health, to love and to cherish, to love and cherish, till death us to death us do part. depart. According to God's holy law, According to the God's holy law, in the presence of God, in the presence of God, I make this vow. I make this vow. So drop hands and then you take his right hand and your right hand. That's good. I, Monisha, take you, Benjamin, I, Monisha, I take Benjamin to be my husband, to be my husband, to have and to hold, to have and to hold, from this day forward, from this day forward, for better, for worse, for better, for worse, for richer, for poorer, for richer, for poorer, in sickness and in health, in sickness and in health, to love and to cherish, to love and to cherish, till death us to death us do part. do part. According to God's holy law, According to God's holy law, in the presence of God, in the presence of God, I make this vow. I make this vow. So over to Pastor Margaret for the giving of the rings and the next part of the ceremony. இப்பொழுதாக நாங்கள் சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். விசேஷமாக பெஞ்சமின் அனோஜா மோனிஷா அவர்களுடைய திருமண நேரங்கள் என்னுடைய அடையாளமாக கணவன் மனைவி என்ற அடையாளமாக இப்பொழுது மோதிரம் அவர்கள் மாற்றுவார்கள். மோதிரத்துக்காக பாஸ்டர் சுபாகரன் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். And as a sign
பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இதோ மனுஷா பென்சமீனை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவருடைய திருமணத்துக்கு அடையாளமாக இந்த மோதிரத்தை அணிவிக்கிறார்கள். இதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர்களாக. இந்த உலகத்தின் கடைசி நிமிஷம் வரை அவர்களுடைய கரங்களிலே அது இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். எல்லா விதத்திலும் இவர்கள் செழித்து வாழ்ந்து சந்தோஷம் சமானத்தோடு வாழ தேவன் கிருபை செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது தானிக்காக பாஸ்டர் கிரிதரன் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். யாவரும் ஜெபத்தில் இருப்போமாக. எல்லாம் ஆண்டவரே, உமது நாமத்திலே இங்கே அவர்கள் மோனிஷாவும் அனுஜனும் உமது நாமத்திலே கூடியிருக்கிறார்கள். நீர் இந்த திருமணத்தை உமது சந்ததியிலே நிச்சயித்து இவ்விடத்திலே நடப்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் திருமணம் செய்வதற்கு அடையாளமாக இந்த ஆபரணத்தை அவர்கள் அணிந்து அவர்கள் என்றும் உமது வழியில் எனக்கு உதவி செய்யும் அப்பா. நீர் அன்னாளை ஆசீர்வதித்தது போல இவர்களையும் அநேகமாக ஆசீர்வதித்து அந்நாளின் வயிற்றில் இருந்த ஒரு சாமுவேல் வந்தது போல இவர்களுக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளை கொடுத்து பிறர் சந்ததி சந்ததியாக உமது வேலைகளை செய்வதற்கும் உமக்காகவும் வாழ ஒரு சந்ததியை அவர்கள் பிறப்பிக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த எல்லா நாமத்தையும் எனது நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன தெய்வம் நிற்பான். உமது நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல இயேசுவே, ஆமென்.
எல்லாரும் ஜெபம் பண்ண கடவோம். பெஞ்சமின் மனுஷா, உடைய பரிசுத்த பரிமளத்துக்கு முன்னதாக பரிசுத்த சபையிலே சபையார் சாட்சியாக கணவன் மனைவியாக அங்கீகரித்ததுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, முழுமையான பரிசுத்தாவியானுடைய ஆளுகைக்குள்ளாக பரிசுத்த அபிஷேகத்துக்குள்ளாக இந்த குடும்பம் கட்டியெழுப்பப்படுவார்கள். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மங்களகரமான நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய நாமம் மகிமை அடையட்டும். அருமையானவர்களே, இத்தனை காலங்களும் பெஞ்சமின் மனுஷா தனிமையாக இருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின பொழுது விசேஷமாக நீங்கள் அறிய வேண்டும், எல்லா திருமண வீடுகளிலும் இப்படியான வார்த்தைகளை பாய்ப்பார்கள். ஆண்டவர் ஆதியிலே 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட வாக்கியமானது ஆண்டவர் பூமியை படைப்பதற்கு முன்னதாக ஆவியானவர் அங்கே உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் அது இருளானதாய் இருந்ததினால் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். அவருடைய வார்த்தையிலே எல்லாம் உண்டாயிற்று. ஒரு மனுஷனுக்கு உலகத்திலே என்னென்ன வாழ வேண்டும் என்று தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு சுவாமி 5 நாட்களுக்குள்ளே மனுஷனுடைய தேவைகளை தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தாராம். அந்த 6ஆம் நாளிலே ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குவதற்கு மண்ணிலே இருந்து ஒரு படி மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கினார். அந்த மனுஷனுடைய சரீரமானது மண்ணாயிருந்தது. அந்த உருவத்துக்கு சுவாசம் இல்லாமல் இருந்தது. And there was no breath inside that body. தன்னுடைய சுவாசத்தை அதிலே ஊதினாராம். And the Lord blew his breath inside that body. மனுஷன் அப்பொழுது ஜீவ ஆத்மானானாம். And on that instance, man became a living thing. Living being. மனுஷனுக்கு என்னென்னத்தையெல்லாம் உண்டாக்க தேவைகள் படுகிறதோ, So whatever is needed for man to become living in this world, ஆண்டவர் எல்லாவற்றையும் மனுஷனுக்காக உருவாக்கினார். and the Lord created everything which is necessary for man. எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். And everything was created out of his word. ஆனால் மனுஷனை மட்டும் தன் கையினால் சிருஷ்டித்தாராம். But man was created out of the own hands of God. பொருட்கள் எல்லாம் சகல இயற்கைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. Everything that is existing in front of us, all the other matters that were created by the word of God. மனுஷனையோ அவர் தன்னுடைய கையின் சிருஷ்டியிலே உருவாக்கினார். But man was created out of the own hands of God. அதனாலே அந்த மனுஷன் உருவாக்கி அவனை ஏதேன் என்னும் தோட்டத்திலே வைத்தார். And he created man and placed him inside the garden called Eden. அதை பண்படுத்தவும் பயன்படுத்துவதற்கு அவர் ஆலோசித்து அதிலே அவனுக்கு ஆதாம் என்ற பெயரை வைத்து அவனை அங்கே ஏதேனிலே வைத்தார். In order to take care of the garden and to take the fruits of the garden, he created man and named him Adam, and he kept him inside the garden. ஆதாம் தனிமையாக இருந்து அந்த நதியிலே
கரையிலே இருந்து உட்கார்ந்து யோசித்திருப்பான். So Adam would have been alone and he would have been thinking to himself. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். And God also knew what man needs. அவை இனி ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. So therefore it is not good for Adam to be alone anymore. சொன்னது போல 5 நாட்களும் And just like we told before, within those 5 days, வல்லமையாக உருவாக்கின தேவன் the Lord who created each and everything out of his might, எல்லாம் நல்லது 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 என்று கண்டாராம். he saw everything which he created was good, good and good. ஆனால் இப்போ ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். But he saw that Adam being lone and lonely is not good. ஆகவே அவனுக்கு ஏற்ற துணியை உண்டாக்க வேண்டும் என்று தேவனே நியமித்து, So therefore God himself appointed, saying, okay, I have to create a comparable companion to this man called பயந்த Adam. நித்திரையை வைத்து And he made Adam fall into a deep sleep. நித்திரையை உண்டாக்கி He made Adam fall into a deep sleep. பயந்த நித்திரை வர வேண்டுமானால் ஆஸ்பத்திரியிலே ஆபரேஷனுக்கு முதல் உங்களை மயக்குவார்கள். So before you go inside an operation in the hospitals, they will put you in anesthesia for you to deep ஆபரேஷன் sleep. செய்வதற்கு முன்னதாக உங்களை மயக்கும் பொழுது குளோரோஃபார்மை தருவார்கள். Before they put you into deep sleep, they'll give you chloroform in the hospitals to make you sleep. ஏதாவது இன்ஜெக்ஷனை கொடுப்பார்கள். Or else they'll inject something inside your body to put you to sleep. But the Lord Jesus, பெரிய பரிகாரியா இருப்பதினாலே, due to him being the mighty intercessor, அவர் அயர்ந்த நித்திரையை உருவாக்கி he created a deep sleep. ஆதாமுடைய விலாயமையிலே ஒன்றை எடுத்து மனுஷியாய் உருவாக்கினார். He also took a part of Adam's bone from his rib and he created women out of it. மனுஷியாக்கின அந்த மனுஷனிடம் கொண்டு வந்து கணவன் மனைவியாக திருமணத்தை ஆதியிலே ஏதேனிலே ஆண்டவரே உருவாக்கினார். God himself created the marriage in the Garden of Eden in the ancient time using Adam and Eve. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? So therefore what was the advice that was given to them by the Lord? நீ ஆதாமே தனிமையா இருந்தாய். Adam, you were alone for all this time. உனக்கு ஏற்ற துணையை ஒன்றை தருகிறேன். And now I give you a good companion. பெஞ்சமின் இவ்வளவு காலம் தனிமையா இருந்திருக்கலாம். Benjamin would have been alone for all this time. ஏற்ற துணையாக மனுஷாவை இக்காலங்களிலே அவருடைய அனாதை தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். And now Monisha is the comparable companion to Anojan and God has appointed this to happen. கணவர் மனைவியாக இப்பொழுது அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். They have been recognized as husband and wife now. ஆகவே அவர்களுக்கு உரிய காரியங்களை தேவனே செய்கிறார். So therefore the Lord is the one who will do the needful for them. தேவையான காரியங்களை செய்கிறார். He is the one who will do the needful for them. அப்பொழுது ஆதாம் தன் மனைவியை பார்த்து சொன்னார். And on that time Adam looked at his wife and said, எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறார். She is my bone to bone and my flesh to flesh. எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறார். She is the bone to my bone and she is the flesh to my flesh. அப்படியானால் எவ்வளவு உறவு எவ்வளவு அதிலே வருகிற உட்கருத்தானது அவ்வளவு ஆழமாக இருக்கிறது. If you said that, then think about the deeper meaning behind those words about the connections they share. எப்படி மனோஜ் அதாவது மோனிஷா பெஞ்சமின் அவர்கள் Like Monisha and Benjamin, ஆதாம் சொன்னது போல, just like Adam said, இவள் என்னுடைய எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சவுமாய் இருக்கிறார் என்று நீங்கள் ஒருமனப்பட்டவராய் இனி நீங்கள் இருக்கப்பட வேண்டியவர்கள். And now you have to learn yourself and train yourself to be just like bone to bone and flesh to flesh, just like Adam said. எலும்பும் தசையும் எப்படி ஒட்டி இருக்கிறதோ, Just like how bone and flesh are connected எலும்பும் தசையும் together, எப்படி இணைந்திருக்கிறதோ, how the bone and the flesh is stick together, எப்படி இசைந்திருக்கிறதோ, how it is always together. ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் அப்பொழுது கடைசி வரையும் பூமியின் கடைசி வரையும் கணவன் மனைவியாகவே இருக்க வேண்டும். You also should be without departing from each other until the ends of the earth as husband and wife. ஏதேனிலே ஏன் வைத்தார்களே? Why did God place them in the Garden of Eden? பண்படுத்தவும் பாதுகாக்கவும். In order to multiply and also to protect Garden of Eden. வாழ்க்கை என்னும் படகிலே, So in the boat called life, வாழ்க்கை என்னும் தோட்டத்திலே, in the garden called எல்லா life, நன்மையானவைகள் ஒன்றையும் பண்படுத்துவதாகவும், as people who will make use of everything good in the life and multiply the life, ஆரம்பிக்கிற இந்த திருமண வாழ்வு and also this marital life that they prepare today, பாதுகாப்பாக இருக்கவும், for that to be protected at all times. கடவுளே அவர்களுக்கு ஆலோசனையாய் இருந்தார். May the Lord himself was a counselor for அது them. மட்டுமல்ல, கொடுத்த ஆலோசனை, And not only that did he tell them, இது நிமித்தம் and due to this, கணவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடே இசைந்திருப்பான். the husband will leave his father and mother and will be united with his wife. அதுவேதான் ஆண்டவர் சொன்னார், வேற எலும்பும்
என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறார். That is what the Lord himself said. She is the bone to my bone and the flesh to my flesh. ஒரே மனமாய் இருப்பார்களாமா. So they will always be thinking in the same way. பெஞ்சமின் நினைப்பதை மோனிஷா பேச வேண்டும். And whatever Benjamin thinks, Monisha has to speak. மோனிஷா நினைப்பதை பெஞ்சமின் பேச வேண்டும். And Benjamin has to speak about what Monisha அதான் thinks. ஒரு மனம். And that is called unity. ஒரு மனமாய் இருப்பார்கள். So therefore they will be united. ஆகவே மனைவிமார்களே, So therefore wives, இன்று புதிதாக திருமணம் செய்த அருமை மோனிஷா, the wonderful sister Monisha who got married now, உங்களுக்கும் சில கட்டுப்பாடுகளும் கடமைகளும் இருக்கிறது. you also have responsibilities and certain இன்று rules. நீங்கள் கரம் பிடித்த பெஞ்சமின், So now you have taken Benjamin. பெஞ்சமினை கரம் பிடித்திருக்கிறீர்கள். Now you have taken Benjamin's hand. அவர் முழு அன்பையும் பெஞ்சமினுக்கு இன்றிலிருந்தே நீங்கள் செலுத்தப்பட So வேண்டும். now you have to convey your whole love to Brother Benjamin from today onwards. மேலே முழு அன்பையும் நீங்கள் வைக்க வேண்டும். You have to place your whole love on him. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். You will have to give the honor that he deserves. அதே போல And just like that, கணவனுக்கு புருஷனுக்கு அப்பொழுது கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கப்பட you will வேண்டும். have to be obedient to your husband. ஆபிரகாமுக்கு சாராள் அப்பொழுது கீழ்ப்படிந்தவளாய் இருந்தார். So Sarah was always obedient to Abraham. ஆனால் சாராள் ஆண்டவனே என்று தான் கூப்பிட்டார். But Sarah called her husband as the Lord. இந்த காலத்திலே பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவார்கள். But in this time period, the wives will call their husband by their names. நீ சொல்லலாம், அந்த காலத்திலே ஆண்டவனே என்று சொன்னார். But in those times, they used to call the husband as Lord. வேதம் வசனங்கள் ஒன்றும் மாறாதது. ஆண்டவரும் மாற மாட்டார். ஆண்டவரே சொன்ன வாக்கியம். No, the biblical words will not change. The Lord himself will not change. Whatever he said is whatever he said. அவை ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டவர்களாக. So therefore, both of these people, as they are united together, மோனிஷாவிலிருந்து உங்களுடைய சரீரத்துக்கு அதிகாரி பெஞ்சமின் அவர்கள். so from today onwards, the ruler for Monisha's body is Brother Benjamin. புருஷர்களே என்று சொல்லப்படுகிறது வேதம். So this is what it tells for husband. புருஷனாய் இருக்கிற பெஞ்சமின், So Benjamin was the husband today. மணமகனாய் இருக்கிற பெஞ்சமின், The groomsman who's the groom was கணவனாய் Benjamin. அங்கீகரிக்கப்பட்ட பெஞ்சமின், Benjamin who was recognized as the husband. இதிலிருந்து உங்களுடைய சரீரத்துக்கு மோனிஷாவே அதிகாரி. From today onwards, Mr. Monisha will be the ruler for your body. உங்கள் இருவருக்கும் For you both. ஆண்டவர் எஜமானாயிருந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துவாராக. The Lord himself will be the master and guide your life. கொலோசியரிலே சொல்லப்படுகிறது போல In the book of Colossians it says, ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, நாம் அவருடைய me to her. நாம் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரித்தானவர்கள். We are for his flesh and his body. ஆண்டவரை அறிந்தவர்கள். So therefore, those of you who know God, ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளான பிள்ளைகளாக let us all be children of God விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெறும்படியாக in order to receive special blessings today. பெஞ்சமின் Benjamin, அவர்களை கர்த்தர் உன்னதங்களிலே இருந்து ஆசீர்வதிப்பாராக. may the Lord bless Benjamin and Monisha from the most high. பழையவர்களாயிருக்கட்டும், திருமணத்துக்கு அடுக்கிறவர்களாயிருக்கட்டும், It might be the old people, or it might be the people who are getting ready to marry. குடும்பங்களாயிருக்கட்டும், Or it's the youngsters. கணவன் மனைவியாக இந்த இடத்திலே யாரால் இருக்கிறீர்களோ Whoever are seated here as husband and wife, உங்களுக்கும் அதே செய்திதான். even for you it's the same இந்த message. இடத்திலே நாங்கள் எதிலே குறைவாய் இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சிந்தித்து In this time, let us think in whatever part we have flaws in our life, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தி and let us love each other, சமாதானமாய் வாழும்படியாக. and for us to live in peace. வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், There will be peace and happiness in life, ஆனந்தம், ஆர்ப்பரிப்பு, joy and tremendous shouting. ஆனந்த கழிப்பான குடும்பமாக As a joyous family all the time. கர்த்தருக்குள்ளே வாழ்வீர்களாக. May you live inside the Lord. இத்தனை பேரும் உங்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறார்கள். All these people have gathered here in order to bless அழகான and wish you. திருமணத்தை உங்கள் பெற்றோர்கள், உறவுகள், சிநேகிதர்கள் உங்களை ஆயத்தம் பண்ணி இந்த இடத்துக்கு ஆண்டவருக்கு முன்னதாக கொண்டு So வந்தார்கள். your friends, relatives and neighbors have brought you here, decorated you in front of the Lord. மகா பெரிய நன்றியை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறேன். I also give my great thanks to the Lord. அவை என்றும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக So therefore may you always be a family that is blessed கர்த்தருக்கு முன்னதாக in front of God. எப்பொழுதும் முன்னாக நிற்பீர்களாக. May you always stand in front of Him. கண்களை மூடி யாவரும் ஜெபம் பண்ண கடவோம். Let us all close our eyes and start to pray. எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமை பிதாவே, Oh loving Father who loves us immensely. மனோஜ் அருமையான மகனாகிய பெஞ்சமின், But Benjamin, wonderful son, மோனிஷா, and Monisha, கர்த்தராவே இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். may the Lord you bless them. உன்னதத்தின் கரங்களாலே May you bless them with the hands of the Most High. இன்றை புதிய வீட்டை கட்டுவார்களாக.
And may they start to build a new house உம்முடைய from today. ஆலோசனையின்படியாக And according to your counsels, அழகான வீட்டை கட்டுவார்களாக. let them build a beautiful house எந்த குறைவுகளுமின்றி without any flaws, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக as a family that is blessed in all ways. ஒரு புதிய குடும்பத்தை என் தேவன் கட்டுகிறார். Today my Lord is building a new family. தாமே பெஞ்சமினையும் Today may the Lord himself bless Benjamin and Monisha. முழுமையாய் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless both of them completely. ஆமென். Amen. நன்றி. Thank you. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். I would like to thank all of you who are here. Thank you, sister. Now I invite Benjamin and Monisha to stand. மறுபடியும் நான் பெஞ்சமின் and மோனிஷாவை மறந்திருக்க கூப்பிடுகிறேன். Soon we're going to sign the marriage document, நாங்கள் இப்போ திருமணத்துக்கான தாள்களை கையெழுத்து செய்ய போகிறோம். the legal document சட்ட ரீதியான தாள்களை நாங்கள் கையெழுத்து செய்ய போகிறோம். that says under British law எங்களுடைய பிரித்தானிய சட்டத்திலே கூறப்பட்டிருக்கிறது they are married. But அவர்கள் திருமணம் செய்து விட்டார்கள் என்று. before that, I'm going to say the traditional English proclamation. ஆனால் அதற்கு முன்பதாக நான் ஆங்கிலேயர்களின் பாரம்பரிய காரியங்களை சொல்ல வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். In the presence of God தேவனுடைய பிரசன்னத்திலே and before this congregation, அது மாத்திரமில்லை இந்த ஜனங்களுக்கு முன்பதாக Monisha and Benjamin மோனிஷா பெஞ்சமின் have given their consent அவர்களின் சம்மதத்தை கொடுத்திருக்கிறார்கள். and made their marriage vows to each other. அதுபோல அவர்களின் திருமணத்துக்கான சம்மதத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறி இருக்கிறார்கள். They have declared their marriage அவர்கள் தங்களுடைய திருமணத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். by the joining of hands, அவர்கள் கைகளை கோர்த்து by the giving and receiving of rings, அது மாத்திரமில்லை மோதிரங்களை மாற்றிக்கொண்டு by the tying of the tali. அது போலவே அவர்களுடைய தாலிகளையும் கட்டிக்கொண்டு I therefore proclaim ஆகையால் நான் சொல்லுகிறேன் that they are அவர்கள் husband and wife. கணவனும் மனைவியும் This hand, yeah. Those whom God யார் இதை பெற்றிருக்கிறார்களோ has joined together, இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஒன்றாக. let no one யாரேனும் put asunder. ஒரு பிரச்சனையோ Amen. போடாதிருப்பார்களாக. Thank you, well done. Amen. So now we need to sign the document. So I need witnesses, please, and the bride and சாட்சிகளை groom. முன்பாக கூப்பிடுகிறோம். And we're going to have a special song, I think. இப்பொழுது நாங்கள் ஒரு விசேஷித்த பாடலுக்கு செவி கொடுக்க போகிறோம் என்று நான் நினைக்கிறேன். This is where we need the special song as we sign the marriage document. Do you want to sit down or do you?
கடைசி ஜெபம் சபையார் யாவரும் ஒரு நேரம் வழிபடுகிறீர்களாக. ஆசீர்வாதத்துக்குரிய ஜெபங்களுக்கு கடந்து செல்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள் அருமை இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் பெஞ்சமின் மனிஷா உடைய சமூகத்திலே உடைய சபைக்கு முன்பதாக உடைய சன்னிதானத்திலே உடைய பரிசுத்த பணிவிடத்துக்கு முன்னதாக செய்து கொண்ட உடன்படிக்கை பொறுத்தனை அத்தனையை நீ கேட்டீராண்டவரே. எல்லாவற்றையும் சபையார் சாட்சியாயிருக்கிறார்கள், சாட்சியாயிருக்கிறார்கள். தகப்பனே பெஞ்சமின் மனிஷா இந்த புதிய வீட்டை தேவை கட்டுவீராக. இந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய ஆளுகை இருக்கட்டும், உங்களுடைய அரசாட்சி இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் இருக்கட்டும். பரிசுத்த அபிஷேகத்தோடு என்றென்றும் வாழ்வார்களாக, தீர்க்காயுசு பெற்றவர்களாக, தீர்க்க சுமங்கலியாக பெஞ்சமின் மோனிஷா என்றென்றும் பூமி கடைசி பரியந்தமும் வினைபிரியாத குடும்பமாய் வாழ்ந்து செழிப்பாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக இம்மைக்கு வறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தாவே உங்களுடைய அன்பின் கரங்களால் இதுவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, என் தேவனுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களது மாணவனுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி சுவல் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May the Lord bless and keep you. May the Lord make his face shine on you and give you peace through the power of the Holy Spirit. In Jesus' name. Amen. Amen. It's been wonderful to share this marriage ceremony together with Christian brothers and sisters. I hope we can continue sharing fellowship in the future. But to conclude this ceremony, the final blessing. May God, the Holy Trinity, make you strong in faith and love, defend you on every